நாடோடி பாட்டுக்கு தாய் தந்தை யாரோ கவியரசு வைரமுத்து அவர்களது வரிகளிலே சிந்து பைரவி திரைப்படத்திலே இடம்பெற்ற பாடல் வரி. அந்த திரைப்படத்திலே இடம்பெற்ற இன்னொரு பாடலை தான் இன்று பேச வந்திருக்கின்றேன். அந்த பாடலிலே நாயகி ஒரு சங்கீத வித்வானுக்கு நாட்டுப்புற பாடலின் பெருமையை பறைசாற்றும் விதமாக ஒரு பாடலை பாடுவாள். அந்த பாடலின் ஆரம்பம் இது. பாடறியே படிப்பறியே பள்ளிக்கூடம் தானறியே ஏடறியே எழுத்தறியே எழுத்து வகனானறியே. சரி, இதற்கும் பாரதி ராஜாவுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த நாட்டுப்புற பாடல் வரி பாரதி ராஜாவின் படம் ஒன்றிலே கையாளப்பட்டிருக்கின்றது. அந்த படம் தான் புதிய வார்ப்புகள். அதில் இன்னும் ஒரு புதுமை என்னவென்றால், இந்த பாடலிலே பாரதி ராஜாவும் பாடியிருக்கின்றார். என்ன, பாரதி ராஜா இதற்கு முன் பாடியிருக்கிறாரா என்று 90s கிட்ஸ் அதிரக்கூடும். ஏனென்றால் அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் இசைப்புயல் ஏஆர் ரகுமான் இசையிலே கருத்தம்மா திரைப்படத்திலே காடு பொட்டல் காடு என்று மலேசியா வாசுதேவனோடு பாரதி ராஜா பாடிய அந்த பாடல்தான். அதற்கு முன்னதாகவே புதிய வார்ப்புகள் திரைப்படத்திலே பாரதி ராஜா பாடியிருக்கிறார். அவர் மட்டுமல்ல, அவரோடு இளையராஜாவும் இளையராஜாவின் சகோதரர்களான ஆர்.டி. பாஸ்கர் மற்றும் கங்கேமரன் ஆகியோர் இணைந்து திருவிழா கூத்து என்ற ஒரு வித்தியாசமான ஒரு பாடலை பாடியிருக்கின்றார்கள். அந்த பாடலை எழுதியிருப்பவர் கங்கேமரன். கங்கேமரன் என்ன செய்தார் என்றால், இந்த பாடறியேன் படிப்பறியேன் என்ற வரிகளை தானும் கையாண்டிருக்கின்றார். அதிலே புதுமை என்னவென்றால், பாரதி ராஜா, ஆர்.டி. பாஸ்கர், இளையராஜா, கங்கேமரன் எல்லோருமே அந்த காலத்திலே கிராமத்திலே நாடகங்கள் போட்டவர்கள். கிராமிய மனம் கமலக்கூடிய ஒரு ராவாக இந்த பாடலை அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். அதாவது தமிழ் சினிமாவிலே மரபு ரீதியாக அமைந்திருக்கின்ற பாடல்களுக்கு விதிவிலக்காக அமைகின்ற ஒரு பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கும். இதை பாரதி ராஜா அவர்களும் இணைந்து பாடியது என்பது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு செயலாக அமைந்திருக்கின்றது. ஆகவே இயக்குனர் இமயமும் இயக்குனர் சிகரமும் ஒரே பாடல் வரிகளை கையாண்டிருக்கின்றார்கள். அதற்கு பொதுவாக அமைந்திருக்கின்றார் இசைஞானி இளையராஜா. அங்கே கங்கேமரன், இங்கே வைரமுத்து என்று இருவேறு பாடலாசிரியர்களுடைய இருவேறு பாடல்களின் வழியாக பருத்தி வீரன் திரைப்படம் போன்ற திரைப்படங்களிலே யுவன் சங்கர் ராஜா அவர்கள் இப்படியான கிராமிய மனங்கமலும் அதாவது ஒரு மண் சார்ந்த இசையை கொடுப்பதற்கு மூலாதாரமாக விளங்கியது இப்படியான புதிய வார்ப்புகள் போன்ற திரைப்படங்களுடைய முன்னோடி முயற்சிகள் என்பதிலே மிக இல்லை.